நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். பா இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட அப்படி ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குமரி 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 ஒப்பாரி வைக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன மாதிரி கதறி தீர்த்துட்டாரு, விட்டா படுத்து புரள்றாரு போல இருக்கு. அப்படிதான் அவரோட அறிக்கை அப்படிங்கலாம் இருந்தது. என்னன்னா, சீஃப் செக்ரட்டரியை மாத்திட்டாங்களாம், டிஜிபியை மாத்திட்டாங்களாம். ஐயோ இப்படி பண்ணுது தேர்தல் ஆணையம் அப்படின்னு. ஏன் அப்புறம் என்ன, உங்களுக்கு தோதான ஆபீசருங்களா கூட்டாந்து வச்சுக்கிறோம், நல்லா கிளுகிளுன்னு எலெக்ஷனை பார்த்துக்கிறீங்களா, நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. அது சார்ந்த விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம முழுசா பேச போறோம். அதே மாதிரி சிட்டி கமிஷனர், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார். இன்னைக்கு அதோட அறிவிப்பும் வந்துடும். அதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் மற்றும் மாலதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது சார்ந்த அப்டேட்டுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், என்ன கொடுமையோட உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட சிகிச்சை வீடியோக்கள் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக இருக்கு. இதை உங்களுக்கு நான் ஒரு பிரேக்கிங் நியூஸா சொல்றேன். எந்த மீடியாக்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னங்க திடீர்னு இப்ப எதுக்குங்க அந்த வீடியோக்கள்லாம் வெளியிட போறாங்க அப்படின்னா, இது மாப்பிள்ளை சார் சபரீசனும் சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு டீல். இன்னைக்கு சசிகலா தேர்தலில் நிக்கிறாங்க. புத்தா மமுக, இந்தியாவிலேயே பெரிய கட்சி தான், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். வாயே சுழிகிரும் போல இருக்கு. புத்தா மமுக, மறுபக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இந்த கூட்டணி அப்படிங்கிறது அரசியல்ல எப்படியும் நம்ம தான் ஜெயிச்சிடணும், இந்த அதிகாரத்தை நம்ம கொதறி தின்னுகிட்டு இருந்தாதான் 40 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்ட முடியும், 20 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்ட முடியும், நாடு நாடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அப்படியே இந்த தமிழ்நாட்டையே விலைக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மாப்பிள்ளை சார் பார்த்திருக்கக்கூடிய வேலை தான் இது. என்னன்னா, கண்டிப்பா அதிமுக வெற்றியை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கு. அதை எப்படியாவது தடுத்துடணும், எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சாரால கிளப்பி விடப்பட்ட விஷ ஜந்துக்கள் தான் வி.கே. சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும். என்னங்க ஒரு சீனியரு, அவங்கள போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சசிகலா அவர்கள் பார்க்காத ஒரு அதிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது. உச்சபட்ச அதிகாரத்தை பார்த்துருச்சு. அந்த அம்மா இதுக்கு மேல போய் அதிகாரத்தை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு இன்னும் சொல்ல போனா பெரிய வாரிசுகள் இல்லை, நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறத, அரசியல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் கூட அதுங்களுக்கு இல்லை. ஆனா எந்த சூழல்லையும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஜெயிச்சிடவே கூடாது. இன்னைக்கு வீடியோ கடை எடுத்துக்கிட்டு இருந்த சசிகலா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகங்கிற கட்சி. எப்படியாவது அதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அண்டர் டீலிங் போட்டுட்டு இருக்கு. இதுல முக்கியமா தினகரனோட அவங்களுக்கு ஒரு பெரிய பகை அப்படிங்கிறது இருக்கு. அதனால சசிகலாவை வச்சு முக்குளத்தோர் ஓட்ட பூரா பிரிக்கணும். அதிமுகவுக்கு ஆதரவான முக்குளத்தோர் ஓட்ட பூரா தென் மாவட்டத்துல பிரிக்கணும், டெல்டாவில பிரிக்கணும். வட மாவட்டத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வச்சு எப்படியாவது பாமக ஓட்ட உடைக்கணும். அதாவது ஒருத்தருக்கு வாரிசே இல்லை, ஆனா அது அதிகாரத்துக்கு அலையுது. இன்னொன்னு, வாரிசு இருக்கு, அவருதான் அதிகாரத்துல இருக்க போறாரு, அதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்படியும் அன்புமணிக்கு தான் உங்களுடைய காலத்துக்கு பிறகு கட்சியை கொடுக்க போறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூட படிக்க தெரியாத ஜெய்காந்தி அப்படிங்கிற தன்னோட மகளை முன்னிறுத்தி அவரு எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு தன்னோட மகனுக்கு எதிராகவே கிளம்பியிருக்கார். இது ரெண்டுத்துக்குமே காரணம் சபரீசன். இந்த திமுக ஒருத்தன் குடும்பத்துல கூட எவ்வளவு கேவலமான அரசியல் கலாட்டாக்களை பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்டின் படி முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இறுதி கால மருத்துவமனையில அவங்க நலமோட இருந்தாங்க, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட விவரங்கள், இது சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் வெளிவர போகுது தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இல்ல சசிகலா வந்து ரொம்ப பக்குவமா பாத்துக்கிட்டாங்க, சசிகலா மேல இருந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து பொய், அவங்க உண்மையிலேயே நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு மக்களை பேச வச்சு அந்த வாக்குகளை திசை திருப்பணும். கடைசி நேரத்துல ஒரு முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மேல அபாண்டமா பழி போட்டாங்கன்னு ஜாதி ரீதியா இறங்கி பேசி இந்த வீடியோக்களை எல்லாம் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுக்கு பின்னாடி திமுகவோட ஈகோ சிஸ்டம் வேலை செய்யுது. ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அப்ப தினகரனுக்கு ஆதரவா சசிகலா இருந்ததால ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படிங்கிறத விட்டாங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட தயாரா இருக்காங்க. இதை திமுக ஆதரவு
சேனல்கள் எல்லாம் தொடர்ச்சியா வெளியிட்டே இருப்பாங்க பிரேக்கிங் நியூஸாவே. திமுக கிட்ட கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ் கிட்டத்தட்ட கோடி கணக்குல இவங்களுக்கு இறச்சி வச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த வீடியோக்களை யாரு வேணாலும் பரப்பலாம், யாருக்கும் காப்பிரைட்ஸ் கூட கேட்கப்படாது, இலவச வீடியோன்னு சொல்லி இறக்கி விட்டுருவாங்க ஃபுல்லா. திமுகவோட ஐடிவிங்க, இந்த காசு கொடுத்து வச்சிருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் இருக்கு, வியூக வகுப்பு கொத்தடிமைகள் இருக்கானுங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோவை வெளியிடணும். இதுதான் பிளானா இருக்கு. இதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றோம். சரி, இப்ப சவுக்கு சங்கர் அவர்களுடைய விவகாரத்துக்கு வருவோம். சவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவர். ஆனா எப்பேற்பட்ட அறிவாளியும் சாதாரண விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சவுக்கு சங்கர் கோட்டை விட்டுருக்கார். பல வீடியோக்கள்ல நாம அவருக்கு ஆதரவா பேசியிருக்கோம், இப்ப கூட ஆதரவு தான் தெரிவிக்கிறோம். ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை மண்டைக்கு ஏறிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம வீழ்ந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு உதாரணமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது காலாவதி ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, இல்ல காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இடைக்கால ஜாமீனை நீட்டிக்கிறதுக்கான மனுக்களை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டிருக்கணும். அதுக்குள்ள இந்த போலீஸ் வந்து ஜாமீனை தள்ளுபடி செய்ய மனு போட்டாங்க இல்லையா, இந்த ஜாமீன் தள்ளுபடிக்கான மனுவுக்கு தடை கேட்டு இவர் வேற கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அந்த நீதிபதி வேல்முருகன் அமர்வுல அதை விசாரிக்க கூடாதுன்னு இவர் அங்க கேட்டார் இல்லையா, அதுக்கு தடை போடணும். ஜாமீன் மனு மீதான தடை மீதான விசாரணைக்கே தடை போட சொல்லிருக்கணும். அதை செய்யாம விட்டார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கலாம், அவருக்கான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, அதை செய்யாம விட்டுட்டார். அப்படி இல்லைன்னா இந்த இடைக்கால ஜாமீனை வந்து நீட்டிக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான மனு அப்படிங்கிறதையும் போட்டிருக்கணும், அதையும் செய்யல. அப்படியும் இல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற பட்சத்துல நேரா இடைக்கால ஜாமீன் முடிஞ்ச உடனே காவல் நிலையத்துல போய் தானா சரண்டர் ஆகி அவராதான் வந்து சரணடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேயே மறுபடி ஜாமீன் மனு அப்படிங்கிறத ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ கொண்டு போய் போட்டிருந்தா அவர் சொன்ன மாதிரி வந்து சரணடைஞ்சார் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ரெண்டாவது, ஹெல்த் கிரீவன்ஸ் அடிப்படையில தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த காலகட்டங்கள்ல அப்படியே அமைதியாவே இருந்திருந்தாலே அந்த தடை ரேஞ்சுக்கு எதுவும் போயிருந்திருக்காது. அது எல்லாம் சேர்ந்துதான் அவரை பாதிப்படைய வச்சிருக்கு. இந்த விஷயத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் கோட்டை விட்டிருக்கார். தொடர்ந்து அவர் தலைமறைவாகவும் இருந்தார். நேற்று ஆந்திர போலீசார், தமிழ்நாடு போலீசார் ஆந்திராவுக்கு போய் நெல்லூர்ல அவரை கைது செஞ்சதா தகவல் வருது. ஆனா ஒன்னும் பண்ணலாம் முடியாது, அதனால பயப்பட வேண்டியதில்லை. சவுக்கு அவர்கள் சேஃப் தான். அந்த விஷயத்துல மட்டும் நாம உண்மையிலேயே நம்பிக்கையோட இருக்கலாம். ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. நேற்று கூட டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு இந்த சாத்தான்குளம் விவகாரத்துக்கு பிறகு. எந்த அதிகாரி என்ன உத்தரவிட்டாலும் சரி, எவனாவது போன் பண்ணி அவனை கையோட காலோடம்பான், இல்லைன்னா அஜித் மாதிரி அடிச்சு கொல்லுங்கம்பான், அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒபே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியான உத்தரவுகளை மட்டும் மேலதிகாரிகள் இட்டாங்கன்னா அதை பின்பற்றுங்க. தேவையற்ற உத்தரவுகள் எல்லாம் நீங்க சட்டத்திற்கு புறம்பான உத்தரவுகளை பின்பற்றணும்னு அவசியம் இல்லைன்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. நேற்று சர்க்குலரும் அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் நேர்ல வந்து டிஜிபியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கையும் நேற்று அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில பெரிய விதமான டார்ச்சல்கள் சவுக்கு அவர்களுக்கு இருக்காது. முன்ன மாதிரி கையை உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அநேகமா இன்னைக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணி அவரை சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் ஜாமீன்ல வெளிவரத்துக்கான சாத்தியம் அப்படிங்கிறதும் கூடுதலா இருக்கு. மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க எதுவும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த தீய சக்தி திமுக தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே சவுக்கு ரொம்ப எளிமையா வெளியே வந்து வழக்கம் போல தன்னோட பணிகளை பாப்பார் அப்படிங்கிறதுக்கும் நம்மளால உத்தரவாதம் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அதிகாரம் ஒரு யூடியூபரோட குரல் வலையை எந்த அளவுக்கு நெருக்குது, சமூகத்துல நீங்க பண்றது தப்பை எவனுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை இந்த திமுக ஜெயிச்சதுன்னா எவனாவது கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தான்னா கூட சேச்சே திமுக ஆச்சுப்பா, கள்ளசாராயம் இல்லப்பா அது, அவனுங்க ஏதோ திமிர் எடுத்து கொழுப்பெடுத்து அவனே ஏதோ தெரியாம எங்கேயோ ஆந்திராவில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்துருச்சுப்பா, உத்தரப்பிரதேசத்துல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா, அப்பா கடை 24 மணி நேரமும் இருக்கிறப்ப இவன் என்ன திமிருக்கியா போய் வாங்கி குடிச்சிட்டு சாவறான்னு செத்தவனை குறை சொல்லிதான் பேசணும். அது மாதிரி கூலிப்படை எங்கேயா அருவாலை எவனையா வெட்டினான்னு வச்சுங்களேன், பா அந்த தம்பி ஏதோ போதையில அது பாட்டுக்கு அருவாலை அப்படியே எடுத்து வீசிட்டு போயிருக்கு, இவன் போய் கழுத்தை குறுக்க விட்டான்ப்பா, இதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்கணும். பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டா இந்த பொம்பளைக்கு ராத்திரி அந்த நேரத்துல அங்க என்னப்பா வேலை, புள்ளைய பெத்தவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா, புள்ள ஸ்கூலுக்கு போச்சான் 6 மணி வரைக்கும் வரலையா, 5 மணிக்கெல்லாம் போய் ஸ்கூல் வாசல்லே இன்னும் பிள்ளைய கூட்டு வர்றது இல்லையா, தப்பு இவன் மேலப்பா, முதலமைச்சர் என்னப்பா பண்ணுவாரு, இப்படிதான் நம்மளால பேச முடியும். இதை தாண்டி எது பேசினாலும் குரல் வலை நெரிக்கப்படும், கடிச்சு தின்னுடுவானுங்க, நெரிக்க கூட மாட்டாங்க, குரவலையை கடிச்சு சங்க கடிச்சு முழுங்கிடுவானுங்க. அப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம வாசிக்கணும். நம்மளும் 200 ரூபாயை வாங்கிட்டு ஸ்டாலின் தான் வந்தாரு அறுத்து தள்ளி விட்டாருன்னு பாட்டு வேணா பேக்ரவுண்ட்ல போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடலாம்.
இருட்டா கிடக்கும் வானத்துல ஒரு கீற்று ஒண்ணு பிறக்குதப்பா அப்படின்னு நம்மளும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா அடுத்த 5 வருஷத்தை ஓட்டலாம். உண்மையான செய்திகள் எதுவுமே உங்களை வந்து சேராது. அப்படிதான் நிலைமை. சரி, நேத்து கதறி 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 குமுறி 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 அழுவாத குறையா ஒரு அறிக்கை அப்படிங்கிறத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விட்டாரு. என்னன்னா, சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை மாத்திட்டாங்களாம். மாத்தினா மாத்திட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானே வர போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ மாத்திட்டாங்க, தேர்தல் ஆணையம் பழி வாங்குது. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு தோதான அதிகாரிகளை தானே வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எவனாம் ஜால்ரா போடுவான் அப்படின்னு தேடி பார்த்து பிடிச்சி தானே வச்சுக்கிறீங்க. அப்ப தேர்தல் ஆணையம் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திமுக ஜால்ராக்கள்னு அதுங்களுக்கு தெரியாதா? தேர்தல் நல்ல முறையில நடக்கணும்னா கட்சி சார்பற்றவர்களை தான் அங்க வைக்கணும் அப்படிங்கிறது நியாயம் தானே. கதறி துடிக்கிறீங்க. அப்ப முருகானந்தம் இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு கர்மமும் தெரியாது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் ஒரு சீஃப் செக்ரட்டரி மாறுறதுக்கு இந்த கதறீங்க? அது மாதிரி நேத்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் மாத்தப்பட்டிருக்காரு. யார் அவரு? லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி. லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றம் சொல்லியோ நேரு அவர்கள் மேல வழக்கு போடல. ஏன்னா வழக்கு போட்டா இடி உள்ள வந்துடும். நீதிமன்றமே கூப்பிட்டு சொல்லி நாங்க விரிவான விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொன்னா டேவிட்சன் ஆசீர்வாதம் நேருவுக்கு வேலை செய்யறாரா, தமிழக மக்களுக்கு வேலை செய்யறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கேள்வி எல்லாம் தேவையில்ல, அவர் நேரா நேருவுக்கு தான் வேலை செய்யறாரு. அப்ப நீதிமன்றம் சொல்லியே நீதிமன்றத்தோட உத்தரவே ஃபாலோ பண்ணாத ஒரு அதிகாரியை எப்படி திரும்ப அந்த இடத்துலயே வச்சிருக்க முடியும்? நியாயமான கேள்வியா இல்லையா இது? நிதிஷுக்கு ஒருத்தன் 94,000 அனுப்பிச்சு விட்டான், எவனே தெரியாத அனுப்பிச்சு விட்டான்னு உடனே கேஸ் போட்டு காலையில போய் கைது செய்ய தெரியுது. ஆனா நீதிமன்றம் இத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இடி கடிதம் எழுதி நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லியும் போடல அப்படின்னா அப்ப நேருவுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மத்த எவனுக்கு வந்தாலும் தக்காளி சட்னி ஆகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் மாதிரி ஒரு வழக்கு கூட போடாம கடமையை கூட செய்யாத, நீதிமன்றத்தை கூட மதிக்காத ஒரு அதிகாரியை வச்சு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் விரும்புறாரா? அப்படி நடத்தணும்னா அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு நீ மறுபடியும் வந்து குந்திக்கிட்டு இந்த நாட்டை நாசமாக்க வேண்டியதான். அதுக்கு தானே இவ்வளவு ஆசைப்படுறீங்க? அது நடக்காது. அடுத்தது முக்கியமா சென்னை கமிஷனர் அருண் அவர்கள். இவரை பத்தி நிறைய செய்திகள் உங்களுக்கே தெரியும், என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவரும் மாற்றப்பட போறாரு. பல பேரோட கோரிக்கையா இருக்கிறதே கமிஷனர் அருண் அவர்களை மாத்தணும் அப்படின்னு தான். இன்னைக்கு அதற்கான நேரம் அப்படிங்கிறதும் கணிஞ்சு வந்திருக்கு. அவரும் மாற்றப்பட போறார். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல இந்த டிவிகே வேட்பாளர்கள் ரொம்ப சொடங்கி போயிருக்காங்க. விஜயோட கூட்டம்லாம் நேத்தெல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன். ஓப்பனா உண்மையை ஒத்துக்கணும், பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா தென் மாவட்டத்துல கட்டி ஏறுறானுங்க அப்படின்னு. ஆனா விஜய்க்கு உருவாகிற அந்த கூட்டம் வேட்பாளர்களுக்கு பின்னாடி இல்ல. பல வேட்பாளர்கள் 10 பேரையும் 20 பேரையும் அழைச்சிக்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண போனப்போ ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துச்சு. பட் பிரச்சார களத்துல ரொம்ப சுணக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். முடிஞ்சா அதை சரி பண்ணீங்க. உடனே நான் குறை சொல்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வராதீங்க. இடிப்பாரே இல்லா ஏமாறாமன்னா கெடுப்பாரிலானும் கெடும். அந்த அடிப்படையில நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை தான் நான் இடித்துரைக்கிறேன். ஏன்னா எனக்கு திமுக அழியணும். அதுக்கு நீங்க எவ்வளவு ஓட்டு வேணாலும் வாங்குங்க, எவ்வளவு வேணாலும் செய்யுங்க, எனக்கு சந்தோஷம் தான். அந்த வகையில உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா தான் இதை சொல்லிக்கிறேன். செய்வீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.